மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ரேமல் புயல் இன்று நள்ளிரவு வங்கதேசம் கேப்புபாராவுக்கும் மேற்கு வங்கம் சாகர் தீவுக்கும் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் தரைக்காற்று மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ரேமல் புயல் இன்று நள்ளிரவு கரையை கடப்பதன் எதிரொலியாக கொல்கத்தாவில் 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 9 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ரேமல் புயல் இன்று நள்ளிரவு வங்கதேசம் கேப்புபாராவுக்கும் மேற்கு வங்கம் சாகர் தீவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விரிவான ஆலோசனைக்கு பின் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் செலவுகளும் குறையும். ஒடிசாவில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அங்கு 17 லோக்சபா தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என அமித்ஷா கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் பிரதமர் மோடி பேசினார். வீழ்ச்சியடைந்து வரும் கட்சிக்கு மக்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள். இண்டி கூட்டணியை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு யார் ஓட்டளிப்பார்கள்? 5 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை உருவாக்குவோம் என இண்டி கூட்டணியினர் கூறுகிறார்கள். அவர்களால் நாட்டை வலுப்படுத்த முடியுமா என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகளில் 22 பேரின் கடனை தள்ளுபடி செய்த பிரதமரால் இமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு பருவமழை நிவாரணம் கொடுக்க முடியவில்லை என ராகுல் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் எம்பி ராகுல் தேசத்தை தவறாக வழிநடத்துகிறார். அவர் மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரையே காங்கிரஸ் அவமதித்தது. ஆனால் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய பெரும்பாலான திட்டங்களால் எஸ்டி, எஸ்சி மற்றும் ஓபிசி பிரிவினர் மிகவும் பயனடைந்துள்ளனர் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கெஜ்ரிவால் பேசினார். பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையில் அடைத்த பின் தேர்தல் நடந்தது. ரஷ்யாவில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக புட்டின் தனது எதிரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார். எதிரணியினரை குறிவைத்து தேர்தலில் வெற்றி பெறும் சூழல் நம் நாட்டிலும் உருவாக்கி வருகிறது. ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜவை தோற்கடிப்பது அவசியம் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். ஆள்சேர்ப்பு முகவர் பணி வழங்கும் நிறுவனம் குறித்து நன்றாக விசாரித்து பணிக்கு செல்ல வேண்டும் என அயலக தமிழர் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறும் மோசடி கும்பலிடம் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கையின் போது முறைகேடு நடைபெறாமல் தடுக்க கவனம் தேவை என்கிறார் கபில் சிபல். வாக்கு விவரம் பார்க்கும்போது இயந்திரத்தில் தெரியும் தேதி, நேரம் காகிதத்தில் எழுதி ஜூன் 4 நேரத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கபில் சிபல் கூறியுள்ளார். வாக்கு விவரம் பார்க்கும்போது இயந்திரத்தில் தெரியும் தேதி, நேரம் காகிதத்தில் எழுதி ஜூன் 4 நேரத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று கபில் சிபல் கூறியுள்ளார். டெல்லி விவேக் விஹார் பகுதியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 குழந்தைகள் மரணமடைந்துள்ளன. 6 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து டெல்லி போலீசார் விசாரிக்கின்றனர். மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்றால் ஒரு முக்கிய திட்டத்தை கொண்டுவர உள்ளார். 70 மற்றும் அதற்கு மேலான வயதுடையவர்களுக்கு மருத்துவ உதவி, மருந்து, அறுவை சிகிச்சை மற்றும் 5 லட்சம் ரூபாய் வரை அறுவை சிகிச்சையும் இலவசம் என்பதே அந்த திட்டமாகும். மோடி பதவியேற்றவுடன் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி கையெழுத்திடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நெல்லையில் உள்ள வீட்டில் வழுக்கி விழுந்ததில் அவருக்கு தோளில் பலத்த காயம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேல் மகளின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த போது இரவு வீட்டில் கால் தடுமாறி விழுந்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு அரங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியில் உள்ள டிஆர்பி விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். பலர் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மதவெறி அரசியல் நடத்துவோர் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், திமுக மீது வன்மத்தை கக்குகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள் என ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த லேப்டாப்புகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்திவிட்டது. இந்த ஆண்டாவது லேப்டாப் வழங்க திமுக அரசு முன்வருமா? அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்ற காழ்ப்பில் இந்த ஆண்டும் ஏதேனும் நொண்டிச்சாக்கு சொல்லப் போகிறீர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கருத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் லேப்டாப் எங்கே ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கோடு பதிவிட்டுள்ளார்.
நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் பிடிக்க முயன்றபோது நவீன் மற்றும் முருகன் தப்பி ஓட முயற்சி செய்ததில் கீழே விழுந்து இருவரும் காயமடைந்தனர். அவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள பப்புவா நியூ கினியா தீவு நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 670 தாண்டியதாக ஐநா கூறியுள்ளது. 1200க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தன. 150 வீடுகள் மண்ணில் புதைந்து தரைமட்டமானது. சென்னையிலிருந்து 170 பெண்கள் உட்பட 326 பேர் புனித ஹஜ் பயணமாக மெக்காவுக்கு புறப்பட்டு சென்றனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழக ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமது, ஹஜ் கமிட்டி செயலாளர் MA சித்திக் உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு 5746 பேர் புனித ஹஜ் பயணம் செய்கின்றனர் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் 10 கிலோவாட் வரை சோலார் மின் நிலையம் அமைக்க ஒப்புதல் பெற வேண்டாம் என மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வணிக கட்டடங்களின் வசதிக்காக சாலையோர மரங்களை வெட்டக்கூடாது, மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்ட பொருட்களை உரிய காலத்துக்குள் வழங்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன. இன்றைய விடுமுறை வேறு ஒரு நாளில் வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையாலுருட்டி பஸ் ஸ்டாப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் விற்பனைக்காக 2496 மதுபாட்டில்கள் இருந்தன. அவற்றை பறிமுதல் செய்தனர். 2 பேரை கைது செய்தனர். கோவை வஉசி மைதானத்தில் அமைக்கப்பட்ட அரசு பொருட்காட்சியை மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் துவக்கி வைத்து ஸ்டால்களை பார்வையிட்டனர். 45 நாட்களுக்கு நடைபெறும் பொருட்காட்சியில் 34 ஸ்டால்கள், ராட்டினம், ஜெயின்வீல் மற்றும் உணவு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் நாளே 30.89 லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவிகளில் நீர் மிதமான அளவில் விடுகிறது. இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே டூரிஸ்டுகள் குவிந்தனர். உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். ஆந்திராவில் மாவோயிஸ்டுகள் நடமாடுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திரா ஒடிசா எல்லையில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அல்லூரி சீதா ராமராஜு மாவட்டத்தில் பனசலா பந்தா வனப்பகுதியில் சோதனை நடத்திய போது மாவோயிஸ்டுகள் பதுக்கி வைத்த வெடிபொருட்கள் கிடங்கை கைப்பற்றினர். அங்கு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டுகள் உள்பட பல்வேறு பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டித்து இயக்கப்படுகிறது. நாகர்கோவில் தாம்பரம் வாராந்திர விரைவு ரயில், நெல்லை மேட்டுப்பாளையம் மற்றும் சென்னை சென்ட்ரல் கொச்சிவேலி வாராந்திர சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. போதிய பருவமழை இல்லாததாலும் கோடை வெயில் தாக்கம் காரணமாகவும் ஜிலேபி, திலேபியா, முள்கெளுத்தி, ஐரை உள்ளிட்ட நாட்டு இன மீன்கள் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. வறட்சியால் மீன் முட்டைகள் அழிந்து போனது. 50 முதல் 80 ரூபாய்க்கு விற்பனையான நாட்டு இன மீன்கள் தற்போது 100 முதல் 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் சாத்கர் மலைப்பகுதியில் சாராய ஊழல்கள் 1700 லிட்டர் மற்றும் 60 லிட்டர் கள்ளச்சாராயத்தை மதுவிலக்கு போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். அல்லேரி மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 600 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்களையும் அழித்தனர். தமிழகத்தில் மே 26 முதல் 31 தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயலின் தாக்கத்தால் தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்கும் எனவும் மே 27 முதல் 3 நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட அதிகரிக்கும் எனவும் ஆய்வு மையம் தெரிவித்தது. தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் ஆஞ்சநேயர் மாலை அணிந்த பக்தர்கள் ஊர்வலத்தில் வாலிபர் ஒருவர் கத்தியுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வாலிபரை கைது செய்த நிலையில் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு பதற்றம் நிலவியது. தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரைச் சேர்ந்தவர் ஜெகதாம்பாள், வயது 65, வயலில் களை பறிக்க சென்றார். வயல்வெளி வழியாக சென்ற மின்சார கம்பி அறுந்து கிடந்ததில் தெரியாமல் மிதித்தார். இதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். மெலட்டூர் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை காசிமேட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் ஃபைபர் படகிலிருந்து பிடித்து வரப்படும் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. விலையை பொருட்படுத்தாமல் மீன்களை வாங்கிச் சென்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஷாஜகான்பூரில் இரவு நின்றிருந்த பஸ் மீது கல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து மோதி பஸ் மீது கவிழ்ந்தது. 3 மணி நேரம் போராடி மீட்புப் பணிகள் நடந்தன. இதில் சம்பவ இடத்திலேயே 11 பேர் இறந்தனர். காயமடைந்த 10 பேரை மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஓய்வெடுக்க ஸ்வீடன், டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் சென்றுள்ளார்.
அங்கு பள்ளிகளின் நிலை, கல்வித்தரம் குறித்து அந்நாடுகளின் கல்வித்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பல்வேறு விவரங்களை அறிந்து வருகிறார். பல்லாவரத்தில் திடீரென ₹5 டி ஷர்ட் என அறிவித்ததால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த பல்லாவரம் போலீசார் ஆஃபரை நிறுத்தும்படி கூறியதால் பரபரப்பு நிலவியது. பள்ளி திறக்கும்போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து வழிகாட்டுதல்களை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டார். பள்ளி வகுப்பறை, ஆசிரியர்கள் அறை, தலைமை ஆசிரியர் அறை அனைத்தும் சுத்தம் செய்யப்பட வேண்டும். மழைநீர் கால்வாய்கள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என கூறியுள்ளார். ராமேஸ்வரத்தில் திடீரென கடல் 50 மீட்டர் தூரத்துக்கு உள்வாங்கியது. படகுகள் தரை தட்டி நின்றது. மீனவர்கள் அச்சமடைந்தனர். காலநிலை மாற்றம் காரணமாக கடல் உள்வாங்கியதாகவும் சிறிது நேரத்தில் கடல் இயல்பு நிலைக்கு வந்துவிடும் எனவும் கடல் வள ஆராய்ச்சியாளர்கள் விளக்கமளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் அருவியில் டூரிஸ்டுகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் பிளாமிச்சம்பட்டி கோயில் திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு நுங்குவண்டி பந்தயம் நடைபெற்றது. சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை 22 பேர் கலந்து கொண்டனர். முதலிடம் பிடித்த வீரருக்கு LED டிவி பரிசாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பார்வையிட்டார். 11 காளைகளும் ஒரு குழுவுக்கு 9 பேர் வீதம் 11 குழுக்களைச் சேர்ந்த 99 காளையர்களும் கலந்து கொண்டனர். ஈரோடு வந்த சென்னை ஆழப்புழா எக்ஸ்பிரஸில் நள்ளிரவில் S10 கோச்சில் ஏறிய 20 வாலிபர்கள் குடிபோதையில் ஆடி பாடி புகைப்பிடித்து அட்ராசிட்டி செய்தனர். தட்டி கேட்ட பயணிகளை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் இறங்கி தப்பி ஓடினர். கோவை ரயில்வே போலீசில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்த வாலிபர்களை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூரில் தனியார் பள்ளி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 3, 5 மற்றும் 10 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் சர்வேஷ் கிளினிக் மற்றும் விம்ஸ் மருத்துவமனை சார்பில் உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடந்தது. 3 பிரிவுகளில் நடந்த மாரத்தான் போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவருக்கு ₹1,00,000 மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழையால் தக்காளி மற்றும் காய்கறி பயிர்கள் அழுகியது. அறுவடை செய்ய முடியாததால் வரத்து குறைந்தது. தக்காளி, கத்தரி, புடலை, பீர்க்கன், மிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள நலாக்குளத்தில் இருந்த மீன்கள் திடீரென செத்து மிதந்தன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உடனடியாக மீன்களை அப்புறப்படுத்தினர். சீதோஷ்ண நிலை மாறி ஆக்சிஜன் அளவு குறைந்ததால் மீன்கள் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டையை சேர்ந்த திமுக பிரமுகர் முருகையன் இல்ல திருமண விழா அங்குள்ள திருமண மண்டபத்தில் நடக்கிறது. இதற்காக சாலைகளின் இருபுறங்களிலும் பேனர்கள், திமுக கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. கொடி கட்டியிருந்த இரும்பு கம்பி மின்கம்பி மீது உரசியது. அந்த வழியாக சென்ற கோகுல் என்ற இளைஞர் கொடிக்கம்பத்தை தொட்டதால் மின்சாரம் பாய்ந்து இறந்தார். அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியரை கிராமத்தில் ராபர்ட் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள குடிலில் 12 அடி நீளம் கொண்ட கொடிய விஷமுள்ள ராஜநாகம் புகுந்தது. செங்கோட்டை தீயணைப்புத் துறையினர் ராஜநாகத்தை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் டார்வின் அறிவியல் கிளப் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு 3 நாள் விண்வெளி ராக்கெட் தயாரிப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாணவர்கள் உருவாக்கிய ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பும் நிகழ்வை நடத்தி காட்டினர். இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி இங்கர்சால் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மாதுக்கடப்பா மலையடிவாரத்தில் சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சென்றதும் அங்கிருந்தவர்கள் தப்பியோடிவிட்டனர். 600 லிட்டர் சாராய ஊரல், 70 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை கைப்பற்றி அழித்தனர். சென்னை துரைப்பாக்கத்தில் 448 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ஊர்காவல்படையைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட 3 பேர் கைதாயினர். காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், 5 அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். படகு சவாரி செய்து இயற்கை அழகை ரசித்தனர். தேனி மாவட்டம் கண்டமனூர் டாஸ்மாக் கடை அருகே 70 வயதான ரத்தினம்மாள் என்ற மூதாட்டி பையில் 50 கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலம் வைத்து விற்பனை செய்தார். போலீசார் விற்பனை செய்ய தூண்டிய மகன் பழனிசாமி, மருமகள் முருகேஸ்வரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றுக்கு 783 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது.
கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை ஏறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பயன்படுத்திய துணிகள், பேப்பர் கப்புகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆங்காங்கே தூக்கி வீசப்பட்டுள்ளன. ஆண்டவர் மலையில் குப்பைகள் குவிந்துள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தில் லலித் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு குடிபோதையில் வந்த நபர் ஒருவர் 250 ரூபாய் மதிப்புள்ள சார்ஜரை வாங்கிவிட்டு பணத்தை பிறகு தருகிறேன் என கூறி புறப்பட்டார். பணம் தாருங்கள் என கேட்ட லலித்தை, நீ கடையை எப்படி நடத்துகிறாய் என பார்ப்போம் என மிரட்டிவிட்டு சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கரியராமர் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரிசனம் செய்தார். 3 லட்சம் மதிப்பில் வைர திருநாமம், நவரத்தின பதக்கம், சீதாதேவிக்கு மரகத மூக்குத்தி மற்றும் காளை ஒன்றை வழங்கினார். அவரது 70வது பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பரவலாக மழை பெய்து வருவதால் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. கூழாங்கல் ஆறு, நல்லமுடி பூஞ்சோலை, சோலையாறு அணை உள்ளிட்ட பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இயற்கை சூழலை ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் CPU மேல்நிலைப் பள்ளியில் ரேணு நிருத்தியாலயா நடன பயிற்சி பள்ளி சார்பில் காவடியும் வேலும் என்ற தலைப்பில் உலக சாதனை படைப்பிற்காக மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5 வயது முதல் 14 வயது வரை உள்ள 150 மாணவிகள் பங்கேற்று 15 நிமிடங்கள் இடைவிடாமல் காவடி மற்றும் வேல் வைத்து பரதநாட்டியம் ஆடினர். திருச்சியைச் சேர்ந்த விரிக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்தது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் கணக்கில் வராத பணப்பரிமாற்றம் தொடர்பாக எழுந்த புகாரை தொடர்ந்து நகைக்கடை நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடந்தது. இந்த சோதனையில் 26 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 96 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீமதுரை அருகே செபாஸ்டின் என்பவரது வீட்டுக்குள் சிறுத்தை புகுந்தது. சத்தம் கேட்டு அவர் வீட்டை திறந்தபோது சிறுத்தை ஆக்ரோஷமாக தாக்க பாய்ந்தது. சுதாரித்த அவர் வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டினார். தகவல் அறிந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்து மசினகுடி சீக்கூர் வனத்தில் விட்டனர். பஞ்சாப் மாநிலம் பாசில்கா போலீசார் BSF வீரர்களுடன் இணைந்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5.47 கிலோ ஹெராயின், 1,07,000 ரூபாய் ரொக்கம், 3 பைக்குகள், 1 கார் மற்றும் 40 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தல்காரர்களுக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்த தாரா என்பவரிடம் அமுதா என்பவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு 20,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினார். வாரம் 2,000 வீதம் வட்டியும் அசலும் சேர்த்து கொடுத்து விட்டார். ஆனால் தொடர்ந்து பணம் தர வேண்டும் என தாரா மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்தனர். போலீசார் வழக்கு பதிந்து தாராவை கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து 150 சொத்து ஆவணங்கள், 60 டூ வீலர்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பஞ்சாப் மாநிலம் பதேகர் சாஹிப்பில் நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேசினார். உங்கள் வாழ்க்கை போராட்டங்களை நினைவில் வையுங்கள். பாரதிய ஜனதா அமல்படுத்த நினைக்கும் சட்டங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஹிமாச்சல பிரதேச விவசாயிகளுக்கு என்ன செய்தார்கள்? நாங்கள் ஏழைகள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடுகிறோம். இந்த போரில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என பிரியங்கா பேசினார். மின்வாரியமும் எரிசக்தி துறையும் குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக மாறி சீரழிவது வாடிக்கையாகிவிட்டது என திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். லோன் எடுத்து 3 லட்சம் மதிப்பிலான 5 மாடுகளை வளர்த்து வந்தார். நள்ளிரவில் அங்கு வந்த மர்ம நபர் வீட்டின் பின்புறம் வைத்திருந்த மாட்டு தீவனத்தில் விஷம் கலந்தார். அந்த தீவனத்தை சாப்பிட்டு 5 மாடுகளும் பரிதாபமாக இறந்தன. இதை பார்த்த ராஜேந்திரன் கதறி அழுதார். விஷம் கலந்த மர்ம நபர் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் பெரிய தாமல் சிறுவு கிராமத்தைச் சேர்ந்த ஆதியம்மாள் கடந்த வாரம் இருந்தார். அவருக்கு இன்று காரியம் செய்ய உறவினர்கள் சென்றனர். 32 வயதான ஆதியம்மாளின் பேரன் சுரேஷும் சென்றார். காரியத்தை முடித்துவிட்டு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் அனைவரும் குளித்தனர். வெளியே வந்தபோது சுரேஷின் கை மின்கம்பியில் உரசியது. மின்சாரம் பாய்ந்ததில் சுரேஷ் ஸ்பாட்டிலேயே பலியானார். பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசினார். நாங்கள் பாகிஸ்தானுடன் போரிட்டு வங்காளதேசத்துக்கு சுதந்திரம் பெற்றுத் தந்தோம். சீனா இந்திய நிலப்பகுதியை ஆக்கிரமித்து வீடுகளையும் சாலைகளையும் கட்டி ஆக்கிரமித்து வருகிறது. ஆனால் பிரதமர் மோடி மௌனம் காக்கிறார். பாஜக அரசு பணக்காரர்களை ஆதரிக்கிறது. காங்கிரஸ் கட்சியோ ஏழைகளுடன் நிற்கிறது என கார்கே தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் விஷ்ணுபுரம் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் 6 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டன. இதனால் குண்டூர் செகந்திராபாத் வழித்தடத்தில் செல்லும் சபரி எக்ஸ்பிரஸ், ஜென்மபூமி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர்.
பீகார் மாநிலம் பாட்னாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பேசினார். நாங்கள் லட்சக்கணக்கானோருக்கு வேலை கொடுத்தோம். 2020 10 லட்சம் பேருக்கு வேலை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். 4 லட்சத்திற்கும் அதிகமான வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. 2005 ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்தது. லாலு பிரசாத் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என நிதிஷ்குமார் தெரிவித்தார். இந்தியாவுக்கு சொந்தமான 1 இன்ச் நிலத்தை கூட யாரும் ஆக்கிரமிக்கவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ற முறையில் உறுதியாக தெரிவிக்கிறேன். இந்தியா சீனா ராணுவ கமாண்டன்ட்டுகள் இடையில் நல்ல சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். 2019 முதல் 2021 காலகட்டத்தில் பரவிய கொரோனா தொற்று மனிதர்களின் ஆயுளை 1.8 ஆண்டு அளவுக்கு குறைத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. 1918 ஆண்டு மும்பையிலிருந்து லண்டன் சென்று கடலில் மூழ்கிய கப்பலிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அரிதான 2 10 ரூபாய் நோட்டுகள் லண்டனில் ஏலம் விடப்பட உள்ளது. இந்த நோட்டுகள் 2000 முதல் 2600 பிரிட்டன் பவுண்டுகள் வரை ஏலம் போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். நகரமே விழாக்கோலம் பூண்டது. நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள சின்ன தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கொடிப்பட்டம் கோவிலில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டையில் ஸ்ரீ பனிச்சார் உடைய அய்யனார் கோவில் மற்றும் ஸ்ரீ செகுட்டு அய்யனார் கோவில் 35ஆம் ஆண்டு புரவி எடுப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட மண் குதிரைகள் காளைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை கரந்தை பெரியநாயகி அம்பாள் உடனுரை கருணாசாமி கோயில் வசிஷ்டேஸ்வர சுவாமி கோயிலில் வைகாசி மாத உற்சவம் பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் முத்து பல்லாக்கு விழா நேற்று இரவு தொடங்கி இன்று காலை வரை விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற விநாயகர் மற்றும் முருகன் கோயிலிலிருந்து சுவாமி பல்லாக்குகளில் புறப்பட்டு ராஜவீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் ஆதிசக்தி மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னிச்சட்டி எடுத்தும் முக்கிய வீதிகளில் வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை கூரைநாடு வலம்புரி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் மாரியம்மன் கோயில் வைகாசி மாத தீமிதி விழா விமர்சையாக நடந்தது. கோயிலின் எதிரே தீக்குண்டம் ஏற்றப்பட்டு அதில் காத்தவராயன் சாமி பல்லக்கை தூக்கிக் கொண்டு பக்தர்கள் தீ மிதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஓசூர் மாநகராட்சி சின்ன எலிசகிரி காமராஜ் நகர் முத்துமாரியம்மன் கோயிலில் 21ஆம் ஆண்டு மாவிளக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மாவிளக்கு எடுத்தும் பூக்கரகம் அக்னி கரகம் சுமந்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தென்பாலாற்றங்கரையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி பெருமாளை வழிபட்டனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசினார். அரசு துறைகளில் 30 லட்சம் காலியிடங்களை கண்டறிந்துள்ளோம். அந்த வேலைகளை இந்திய இளைஞர்களுக்கு வழங்குவோம். பட்டப்படிப்பை முடிக்கும் இளைஞர்களுக்கு ஓராண்டுக்கு தொழில் பயிற்சி வழங்கப்படும் என ராகுல் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடந்தது. புதுமண தம்பதிகள் கோயில் யானை தெய்வானையிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். கோயில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடந்த தேர் திருவிழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். 17 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பொன்னேரி அருகே பழமை வாய்ந்த மங்களாம்பிகை சமேத சோமேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை தீபக் ராஜா கொலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இருப்பினும் ஆணவ கொலைக்கு நான் எதிரானவன். ப. ரஞ்சித் என்ன சொன்னார் என்பதும் எனக்கு தெரியாது. அதனால் அதனை பற்றி நான் பேச விரும்பவில்லை என நடிகர் ஹிப்பாபாதி தெரிவித்தார். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மாதா பிதா குரு என்பார்கள். மாதா பிதாவுக்கு பின்பு குருதான். எனவே அவர்கள் சொல்வதை கேட்டு நல்வழியில் நடக்க வேண்டும் என வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் இயக்குநர் பாரதிராஜா கூறினார்.
நான் நடிகனாக ஆசைப்பட்டேன், ஆனால் எனது ஆசிரியர் இயக்குனராவா என கூறினார். அவரது சொல்படியே நான் இயக்குனராகி பல படங்களை இயக்கினேன் என்றும் தெரிவித்தார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மற்றும் பலர் நடிக்கும் படம் அமரன். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த முகுந்த் வரதராஜன் பயோபிக் படமாக உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் துவங்கிய இதன் படப்பிடிப்பு ஓராண்டுக்கு பின்னர் முடிந்துள்ளது. படக்குழுவினருக்கு சிவகார்த்திகேயன் பிரியாணி விருந்து கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். 1997 ராஜீவ் மேனன் இயக்கத்தில் மின்சார கனவு என்ற படத்தில் கஜோலுடன் இணைந்து நடித்திருந்தார் பிரபுதேவா. அதன் பிறகு கஜோல் பாலிவுட்டுக்கு சென்றதால் இருவரும் இணைந்து நடிக்கவில்லை. தற்போது 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிந்தியில் சரண் உப்பலபாடி என்பவர் இயக்கும் படத்தில் கஜோலுடன் இணைந்து நடிக்கப் போகிறார் பிரபுதேவா. இப்படத்தில் நஸ்ருதீன் ஷா, சம்யுக்தா மேனன் ஆகியோரும் நடிக்கின்றனர். 2022 மலையாளத்தில் வெளியான லூசிபர் படத்தை தெலுங்கில் காட்ஃபாதர் என்ற பெயரில் சிரஞ்சீவியை வைத்து ரீமேக் செய்தார் மோகன் ராஜா. இதில் நயன்தாரா, சல்மான் கான் உள்ளிட்டோரும் நடித்திருந்தனர். தற்போது மீண்டும் சிரஞ்சீவி நடிப்பில் ஒரு படத்தை இயக்கப் போகிறார் மோகன் ராஜா. PVS ரவி என்பவர் கதை எழுதும் நிலையில் இதன் ஆரம்பகட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. ஜூன் 1 படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகிறது. இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சல்மான் கான் ஹிந்தியில் சிக்கந்தர் என்கிற படத்தில் நடிக்க உள்ளார். நடிகை ராஷ்மிகா மந்தனா நாயகியாக நடிக்கிறார். ஜூன் கடைசி வாரத்தில் படப்பிடிப்பு துவங்கும் நிலையில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க தென்னிந்திய நடிகர்களான அரவிந்த் சாமி, பிரகாஷ் ராஜ், கார்த்திகேயா ஆகியோரிடம் முருகதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய பொன்ராம் நடிகர் கவினுடன் புதிய படத்திற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் 2ஆம் பாகமாக உருவாக உள்ளதாம். தமிழ், தெலுங்கில் தயாரான த வாரியார் படம் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் கிருத்தி ஷெட்டி. அடுத்து கஸ்டடி படத்திலும் நடித்தார். 2 படங்களுமே தோல்வியடைந்தன. தற்போது தமிழில் கார்த்தி ஜோடியாக வாவாதியார், ஜெயம் ரவி ஜோடியாக ஜீனி, பிரதீப் ரங்கநாதன் ஜோடியாக LIC என 3 படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் கிருத்தி. இந்த படங்களை அவர் அதிகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான படம் சலார். இதன் 2ஆம் பாகம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் டிராப் ஆனதாக செய்தி வெளியானது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சலார் படப்பிடிப்பின் போது பிரசாந்த் நீல், பிரபாஸ் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த படக்குழு அவர்கள் சிரிப்பதை நிறுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் சலார் 2 நிச்சயம் துவங்கும் என மறைமுகமாக அறிவித்துள்ளார்கள். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடந்தது. நள்ளிரவு நேரத்தில் சிவாஜி சிலை முன்பு சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன. சாலையில் கார் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. இந்த காட்சியை பார்த்த பொதுமக்கள் படப்பிடிப்பு என்பது தெரியாமல் பீதியில் உறைந்தனர். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது.